ஹாய். பொதுவாக நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சினா ஒரு பயம் இருக்கும். இப்ப சனி வக்ர பெயர்ச்சினாலும் ஒரு பயம் இருக்கு. ஜூலை மாசம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் 138 நாள் சனி மீன ராசியில இருக்கிற ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு படி கீழே இறங்கி, அப்படி வக்ரமாகிற சனி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், மகர ராசியில இருக்கு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இப்போ வக்ரமாகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. சகோதரர்களுக்கும் அதுதான் சொல்லுவாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லாம இருந்திருப்பீங்க, வேகம் இல்லாம இருந்திருப்பீங்க, முயற்சிகள் இல்லாம இருந்திருப்பீங்க. எதை செய்யலாம்னாலும் அதை தள்ளி தள்ளி போடுவீங்க. இப்போ இதுக்கு மேல நீங்க அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க எடுக்கிற சரியான முடிவுகள் நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தர முடிவா தான் இருக்கும். நீங்க கொடுத்திருந்த பணம் திரும்ப வரும். உங்களோட கடன் கொஞ்சம் அடைபடும். பணவரவு அதிகரிக்கும். வேலையில உங்களோட முயற்சிக்கெல்லாம் இவ்வளவு நாள் தடைகள் இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் அங்கீகரிப்பாங்க. நீங்க வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையில மாற்றம் தேடிட்டு இருந்தாலும் வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களோட ராசிய குரு 7ஆம் பார்வையா பாக்குறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா பிரச்சனையும் சுமூகமா தீரும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி, சிறப்பான குரு பயிற்சி அப்படிங்கறதுனால அது இப்போ உங்களுக்கு பிரதிபலிக்கும். புதிய தொழில் தொடங்கணுங்கிற முயற்சி இருந்திருக்கும். அந்த முயற்சியில இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமணத்துக்கு முயற்சி பண்ணி அதில் நிறைய தடைகள் வந்திருக்கும். வீட்டுல சுபகாரியங்கள் செய்ய நிறைய தடைகள் வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்க சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதகமா முடியும். திடீர் பணவரவு வரும். இவ்வளவு நாள் உங்களோட சகோதரர்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும். சகோதரர் சகோதரி யாரா இருந்தாலும் நீங்கி அவங்க மூலியமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வேலை பலு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். மொத்தத்துல உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியாகவே இது இருக்கும். ஹாய். பொதுவா நமக்கெல்லாம் சனி பயிற்சினா ஒரு பயம் இருக்கும். இப்ப சனி வக்ர பயிற்சினா கொஞ்சம் பயம் இருக்கு. ஜூலை மாசம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி மீன ராசியில இருக்கிற ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு படி கீழே இறங்கி வக்ரமாகிறாரு. அப்படி வக்ரமாகிற சனி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். இதனாலேயே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்போ வக்ரமாகிறாரு. அதே 3ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. ஆனா வக்ரமாகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இதெல்லாம் 3ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவோம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதை எடுத்தாலும் அதுல செய்யறதுல உங்களுக்கு ஒரு தடை இருந்திருக்கும். அதுல தைரியம் இல்லாம இருந்திருக்கும். உங்களோட முழு எஃபர்ட்டை நீங்க போடாம இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இதுக்கு மேல இல்லாம எதையும் நீங்க தைரியமா செய்வீங்க. முழு எஃபர்ட் போடுவீங்க. வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். சனி வக்ர பயிற்சி மட்டும் இல்லாம உங்களோட ராசிய குரு 7ஆம் பார்வையா பாக்குறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா பிரச்சனையும் சுமூகமா தீரும். இப்ப இந்த வக்ர பயிற்சினாலையும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி, சிறப்பான குரு பயிற்சி அப்படிங்கறதுனால அது இப்போ உங்களுக்கு பிரதிபலிக்கும். வீடு, மனை, வண்டி இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல புதிய வீட்டுக்கு குடி போறதோ, இல்ல இருந்த வீட்டை மாத்தி வேறு ஒரு வீட்டுக்கு குடி போறதோ, இல்ல சொத்து வாங்குறதோ விற்கிறதோ இதெல்லாமும் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும். வேலையில உங்களோட முயற்சி எல்லாம் இது வரைக்கும் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ உங்க முயற்சிகளை அங்கீகரிப்பாங்க. உங்களோட பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அது உங்களுக்கு பதவி உயர்வை தரும். உங்களுக்கான மரியாதையையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி இப்போ உங்களோட முயற்சியால சுபகாரியங்கள் மிக சிறப்பா நடைபெறும். பணவரவு அதிகமா இருக்கிறதுனால சேமிப்பு உயரும். தங்கம், வெள்ளி, வண்டி, வீடு, மனை இந்த மாதிரி எல்லாம் வாங்கறதுக்கான
இதுக்கு முன்னாடியே நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. இப்ப அந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரதாவே இருக்கும். மொத்தத்துல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் வீடையும் மனையையும் சொத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஹாய், பொதுவா நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சினா ஒரு பயம் இருக்கும். இப்போ சனி வக்ர பெயர்ச்சி ஆனாலும் ஒரு பயம் இருக்கு. ஜூலை மாசம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில இருக்க ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு படி கீழே இறங்கி வந்து சனி வக்ரமாக போறாரு. மொத்தம் 138 நாள் வக்ரமாக போறாரு. அப்படி வக்ரமாகிற சனி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம், மகர ராசி. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி அங்கேயே இப்போ வக்ரமாகிறாரு. 3ஆம் இடம் தைரியம், வீரியம், சகோதர ஸ்தானம், வேகம், இதெல்லாம் வந்து 3ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இது சார்ந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும். தைரியம் குறைவா இருந்திருக்கும், வேகம் குறைவா இருந்திருக்கும், முயற்சிகள் குறைவா இருந்திருக்கும், சகோதரர் சகோதரிகள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதிலெல்லாம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து வெற்றியை தேடி தரும். உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னா அதுக்கு இப்போ தைரியம் தானாவே வரும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னா அதுக்கு தைரியம் வரும். புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலையில நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வந்து வெற்றியை தேடித்தரதா இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணி கிடைக்காத பதவி உயர்வு, இல்ல வேலையில இடமாற்றம், இல்ல புதிய வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சனி வக்ர பயிற்சி மட்டும் இல்லாம உங்களோட ராசிய குரு 7ஆம் பார்வையா பாக்குறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா பிரச்சனையையும் சுமூகமா தீரும். இப்ப இந்த வக்ர பயிற்சினாலையும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி சிறப்பான குரு பயிற்சி அப்படிங்கறதுனால அது இப்போ உங்களுக்கு பிரதிபலிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கறதுனால நிலம் சார்ந்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வீடு வாங்கணுன்றதோ இல்ல இடம் வாங்கணுங்கிறதோ இல்ல வண்டி வாங்கணுங்கிறதோ நீங்க இவ்வளவு நாள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தைரியம் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல உங்களோட முயற்சி போதாமையா இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். பண வரவு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களோட முயற்சியால உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும், சந்தோஷத்தையும் தேடித்தரும். வேகமா எதையும் முடிவெடுக்க கூடாது, வேகமா பயணம் செய்யக்கூடாது, வேகமா வண்டி ஓட்டக்கூடாது. அதே நேரத்துல முன்கோபம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. உங்களோட முன்கோபம் உங்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். மொத்தத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிலம் புலம் வாங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். வணக்கம்.